சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. ஒரு குடும்பத்தின் வாரிசுகள் மட்டுமே பிரதமராகவும் முதலமைச்சராகவும் வரலாம் என்ற வழக்கத்தை தேநீர் விற்ற தாம் முறியடித்ததாக பிரதமர் மோடி கருத்து. காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக உழைக்கும் நிலையில் தாம் தேச மக்களின் பிள்ளைகளுக்காக உழைப்பதாக பேச்சு. பிராண பிரதிஷ்டைக்கு பின் முதன்முறையாக அயோத்தி ராமர் கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடி கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்து குழந்தை ராமரை வழிபாடு. மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் மக்களவைத் தொகுதிகளில் ஓய்ந்தது பிரச்சாரம். 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 94 தொகுதிகளில் செவ்வாயன்று நடைபெறுகிறது வாக்குப்பதிவு. ராகுல் காந்தி உட்பட இந்தியா கூட்டணியில் யாருக்கும் பிரதமராக தகுதி இல்லை என அமித்ஷா கருத்து. இரு கட்ட தேர்தல்களில் சதம் கடந்த பிரதமர் தற்போது 400 இடங்களை நோக்கி முன்னேறி செல்வதாகவும் ஆந்திராவில் பேச்சு. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரக்கூடும் என வானிலை மையம் தகவல். வரும் 9ஆம் தேதி வரை வட உள் மாவட்டங்களில் பகல் வெப்பம் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாக வாய்ப்பு. சென்னை அருகே 2 நாட்களுக்கு முன் கட்டுமான பணியின் போது கடும் வெயிலால் மயங்கி விழுந்த தொழிலாளி மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழப்பு. ஹீட் ஸ்ட்ரோக்கால் கல்லீரல், கணையம், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தகவல். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 7ஆம் தேதி கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் தகவல். கள்ளக்கடல் நிகழ்வால் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம். மீனவர்கள் கடலுக்கு செல்லவும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை. கள்ளக்கடல் நிகழ்வால் திருச்செந்தூர் கடலில் புனித நீராட பக்தர்களுக்கு தடை விதிப்பு. கடல் அலை சீற்றத்துடன் இருந்ததால் ஒலிபெருக்கி மூலமாக பக்தர்களை எச்சரித்த போலீசார். நாடு முழுவதும் 557 நகரங்களில் நடந்து முடிந்தது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வுகள். தேர்வை சிறப்பாக எதிர்கொண்டதாக மாணவ மாணவிகள் தகவல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா தான் இருந்துச்சு. எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சு, நல்லா எழுதியிருக்கும். क्वेश्चन पेपर ஈஸியா இருந்துச்சு. பாட்னி சுவாலஜி ஈஸியா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஓகே. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃபா இருந்த மாதிரி ஃபீல் ஆயிருந்துச்சு. வீட்லயே தான் ப்ரிப்பேர் பண்ணேன். லைக் என்னோட செல்ஃப் ஸ்டடி நான் எவ்வளோ ப்ரூவ் பண்ணுறேன்றதை மட்டும் தான் பார்க்கணுன்னு வந்தேன். எனக்கு பயோ வந்து ஈஸியாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக அட்டெண்ட் பண்ணேன். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என கூறி உதயநிதி ஸ்டாலின் பெற்ற 1 கோடி கையெழுத்து என்னவானது என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி. நீட் ரத்து செய்ய முதலமைச்சரும் அவரது மகனும் உண்மையில் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என விமர்சனம். ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அந்த கையெழுத்தை போடுகிற ரகசியத்தை எப்போது வெளியிடுவார்? அதே போல இன்றைக்கு 1 கோடி கையெழுத்தை பெற்ற பின்பும் அதற்கான தீர்வு காணுகிற நடவடிக்கை இல்லை. இன்றைக்கு மாணவ சமுதாயத்தை, இந்த நாட்டினுடைய எதிர்கால இளைய தலைமுறையை ஏமாற்றுவதனாலே இன்னும் எத்தனை உயிர்களை நாம் பலி கொடுக்க வேண்டிய ஒரு கவலையிலே தமிழகம் ஆழ்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நாளை வெளியாகிறது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். காலை 9:30 மணிக்கு இணையதளத்திலும் குறுஞ்செய்தி வாயிலாகவும் மதிப்பெண்களை மாணவர்கள் அறியலாம் என பள்ளிக்கல்வித்துறை தகவல். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி கல்வி இயக்குநர் அறிவிப்பு. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாதவர்கள் அரசு கலை கல்லூரிகளில் உள்ள உதவி மையங்கள் மூலமும் விண்ணப்பிக்க வழிவகை. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங்கின் 2 கால்களிலும் இரும்பு கம்பி கட்டப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல். கருகி கவிழ்ந்து கிடந்த அவரது உடலின் மேல் வயிற்று பகுதியில் இரும்பு தகடு ஒட்டியிருந்ததாக உடற்கூறாய்வில் தகவல்.
நெல்லையில் மர்மமான முறையில் உயிரிழந்த காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் தனசிங் தனது மகனுக்கு எழுதியதாக கூறப்படும் 2வது கடிதம் வெளியானது. தன்னிடம் லட்சக்கணக்கில் கடன் வாங்கிய 16 பேரை குடும்பத்தார் பழிவாங்க வேண்டாம் என கடிதத்தில் எழுதப்பட்டுள்ளதாக தகவல். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இடையே சுவாரஸ்யமான சில கேள்விகளுக்கு பதிலளித்த வீடியோவை வெளியிட்ட ராகுல் காந்தி, வெள்ளை நிற டி ஷர்ட் அணிவது குறித்த கேள்விக்கு எளிமை மற்றும் வெளிப்படைத்தன்மையின் அடையாளம் என ராகுல் காந்தி பதில். Transparency and simplicity. And I don't really care much about clothes. I just prefer it simple. விமானப்படை வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. ராணுவத்தினர் குவிக்கப்பட்ட நிலையில் பூஞ்ச் மாவட்டத்தில் வாகன தணிக்கை தீவிரம். இந்தியா மீதான குற்றச்சாட்டுகளுக்கு கனடா இதுவரை எந்த ஆதாரத்தையும் வழங்கவில்லை என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். காலிஸ்தான் பிரிவினைவாதி கொலை வழக்கில் கைதான 3 பேருக்கு இந்தியாவுடன் என்ன தொடர்பு என அந்நாடு விளக்குமாறு வலியுறுத்தல். சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.